ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம், அதிர்ச்சி சம்பவம், ஷாக்கிங் சம்பவம், என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிக்கணும். ப்ரொமோவில் வந்துட்டு நம்மளுடைய அருண் அப்பா வந்துட்டு பேசின விஷயங்கள் நமக்கு பயங்கரமான அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இப்போ லைவில் அந்த மாதிரி அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. பட் ஆனால் அவர் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன் தான். அருண் அப்பா வந்து உண்மையிலேயே சூப்பரான ஒரு பர்சன். ஏன்னா அருணை கூப்பிட்டு தனியாக பேசும்போது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், ரொம்ப அர்த்தமாக ரொம்ப அழகாக பேசினார். ஆனால் முத்துவை ஏன் சொன்னார்னா ஒரு விஷயத்தை வச்சு சொன்னார். ஆனால் அதில் வந்து அவரோட வன்மத்தை கக்கிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அதில் இன்னொரு பெரிய விஷயத்தை வந்து வச்சார். என்னென்னா அருணும் முத்துவும் வந்துட்டு அங்காளி பங்காளி மாதிரியாம். முத்து வந்து ஒரு பயங்கரமான க்ளோஸ் ரிலேட்டிவாக நம்ம அருணுக்கும் அருணோட குடும்பத்துக்கும். அது வந்து அருண் அப்பா அங்கே சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லும்போது நம்மளுக்கு ஷாக் ஆகுது. என்னையா சொல்கிறீங்க, ஆல்ரெடி ராணவும் சௌந்தர்யாவும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் ஆல்ரெடி பேசுகிறேன்னு சொன்னதே எங்களால் ஜீர்ணிக்க முடியல, இப்போ இது வேறையான்ற மாதிரி இருந்துச்சு. அதை முத்துக்குமரனும் அருணும் பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. அது வந்து உண்மையாக இவங்க ஷாக் ஆனாங்களே இல்லை. ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே ஒரு டவுட் இருந்துச்சு நம்ம பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா பேசுகிற ஸ்லாங்கும் முத்துக்குமரன் பேசுகிற ஸ்லாங்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை இப்படி இருக்குமோன்றது எனக்கு தோணிட்டு இருந்தது. ஆனால் அருண் பேசும்போது அந்த ஸ்லாங் தெரியல. ஏன்னா அருண் வந்துட்டு நிறைய நேரங்கள் வந்துட்டு ஹாஸ்டலில் தான் இருப்பாரான், வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு போகிற ஆள் இல்லைன்றதை அவர் சொன்னார். பக்கத்து ஊர் இருக்கானா நம்ம முத்துக்குமரன். அதேமாதிரி அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு பயங்கர ரிலேஷன்ஷிப்பாக அவங்களோட ஊருக்காரங்க தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க போல. இவன் நம்மளுடைய சொந்தக்கார பையன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது எனக்கு எவ்வளோ அருண் முக்கியமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் எனக்கு ரொம்ப முக்கியம்னு வேறு சொல்கிறாரு. என்னையா நடக்குதுன்னு இதில் எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா நடுவில் வந்து முத்துக்குமரனுக்கு நிறைய ஓட்டு வர ஆரம்பித்தோடனே ஒரு சில பேர் சரிங்களா என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கேவலமாக முத்துக்குமரனுக்கு ஜாதி ஓட்டு வருது, ரொம்ப கேவலமாக அந்த ஓட்டுக்கு வந்துட்டு ஒரு சாயத்தை பூசுறதுக்கு ஜாதி ஓட்டு வருது, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதான்னு பேசியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, பிக் பாஸ் ஒரு கேமுங்க, தயவு செஞ்சு அந்த ஓட்டை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மதங்கள் ஜாதி இதெல்லாம் கடந்தது தான், மொழி இதெல்லாம் கடந்தது தான் இந்த பிக் பாஸ் கேமை நான் பார்க்குறது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து தமிழ் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் மலையாள பொண்ணுக்கு கர்நாடகா பொண்ணு இப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பிக் பாஸ் கேமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லாருமே ஒரு கண்டஸ்டன், அதில் அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், அது அவங்களுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் போய் நம்ம தமிழ்காரங்க அதுக்கு தான் இப்போ அப்படிலாம் கிடையாது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது. ஸோ இங்கே வந்துட்டு அதை சொன்னாங்களே, இப்போ இவங்கெல்லாம் ஒரே ஊருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்க, அப்போ அருணுக்கு வந்தது அதுதான் நான் ஓட்டு. ஸோ எப்பயுமே நம்ம வந்துட்டு தன்னை யோசிக்காமல் அந்த மாதிரி டபால்னு வந்து யோசிக்காமல் பேசக்கூடாது. இப்போ சௌந்தர்யா பேசுறது அழகாக சொன்னாங்க அவங்க அப்பா, நம்ம உன் மனசில் எல்லாத்தையுமே தோன்றதில்லை நீ சொல்லிவிடுவியா, உன் மனசில் என்ன தோணாலும் சொல்லிவிடுவியா, அப்போ அது அவங்க வந்துட்டு ஒன்றும் தோன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னு கேட்டால் என்ன பண்ணும் நீ பதில் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அது அதேமாதிரி ஒன்று சொன்னால் கண்டிப்பாக அது நம்மளையும் சேர்ந்து தாக்குன்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து அதை வந்து சொன்னாங்க. குறிப்பாக அருணோட ஃபேன்ஸ் ஒரு சில பேர் வந்துட்டு இதை சொன்னாங்க, இந்த மாதிரி முத்துக்குமரனுக்கு வர ஓட்டு எல்லாமே வந்துட்டு ஜாதி ஓட்டுன்னு. இப்போ அதே ஊருக்காரு அதே ஜாதின்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேசக்கூடாது. கேமுக்காக மக்கள் வந்து ஓட்டு போகிறாங்க. அது வந்து முத்துக்குமரனுக்கு பிடிச்சா ஓட்ட போட போகிறாங்க, அருணுக்கு பிடிச்சா ஓட்ட போட போகிறாங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சா ஓட் பண்ண போகிறாங்க. ஸோ சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இது ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு? எனக்குலாம் செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ உடனே எடுத்து வந்தேன். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.